திமுக எம்எல்ஏ, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவதூறு பேசலையா? கொத்து பரோட்டா போட்டுருவேன்னா என்ன அர்த்தம்? கத்தியை வச்சுக்கிட்டு கண்டதுண்டமாக வெட்டுவாங்க. திமுக தலைவரை உயிரோட கண்டதுண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே சொல்கிறாருன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண வச்சா என்ன பண்ணுவீங்க? அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? திமுக சட்டத்தில் தூங்கிட்டு இருக்கா? நடக்கிறது சாத்தான் ஆட்சியா சத்தியத்தின் ஆட்சியா மக்களுக்கே தெரியும். ஒரு டெவில்ஸ் ஆட்சி தானே இப்போ நடத்திட்டுருக்கு. கரண்ட் வரலைன்னா கலைப்பாரியை தூக்கி இன்னும் திமுக மேலே போடுறது. 100 ஏக்கர் நிலத்தை வந்து 2 கோடிக்கு எழுதி கொடுத்து பழியை தூக்கி திமுக மேலே போடுறது. சாத்தான் ஆட்சி இல்லாமல் சத்தியத்தின் ஆட்சியாக நடக்குது. அவதூறு வழக்குகளையும் கண்மூடி பார்த்துக்கிட்டு இருக்கே உயர்நீதிமன்றங்கள், நீதிபதிகள் எதிர்ப்பவர்கள் அத்தனை பேர் மேலேயும் வழக்கு போட்டு துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும், அது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பவரை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பெண்ணான் என்ன விஜய்க்கு எதிராக வந்து களமாடுறதுக்கு வந்து திமுகலேருந்து கனிமொழி அவர்களை வந்து சட்டசபை கொண்டு வர போகிறாங்க. ஏங்க நீங்கள் வேறு பிரேமலதா மேடம் கேட்குற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியுமா? ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஜோசப் விஜய் என்ற முதலமைச்சர் 4 எம்எல்ஏக்கள் பெண் எம்எல்ஏக்கள் பேரண்ட்ஸை கேளுங்க, அவரால் சொல்லிடுவார். அவர் இதுக்கே பதில் சொல்லலை. இது எது கனிமொழி வரும்? திமுக எம்எல்ஏ, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் இதே மாதிரி வந்து அவதூறாக விமர்சிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவதூறு பேசலையா? கொத்துக்கறி போட்டுருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொத்து பரோட்டா போட்டுருவேன்னா என்ன அர்த்தம்? கொத்து பரோட்டா எப்படி போடுவாங்க தெரியுமா? ஒரு பரோட்டாவை எடுத்து கத்தியை வச்சுக்கிட்டு கண்டதுண்டமாக வெட்டுவாங்க தானே. ஒரு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரை கொளத்தூரில் நான் கொத்து பரோட்டா போடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களை கண்டதுண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு தானே அர்த்தம். அதானே அர்த்தம். கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டதுண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? திமுக சட்டத்துறை தூங்கிக்கிட்டு இருக்கா? திமுக சட்டத்துறை வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி எங்களை வந்து கொத்து பரோட்டா போடுவேன் அப்படின்னு சொல்லி திமுக தலைவரை உயிரோட கண்டதுண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே சொல்கிறாருன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண வச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சார்? நீங்கள் எல்லாம் பேசலாம் டேஷுன்னு, நீங்கள் வாயில் நல்லா வந்துரும்னு பேசலாம், ஆளையே காணும் அப்பாவை காணோம்னு நீங்கள் வந்து எள்ளி நகையாடலாம், ஏளனம் பண்ணலாம். குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு கொத்து பரோட்டா போடுவேன்னுவீங்க. ஓகே, கொத்து பரோட்டானா என்ன அர்த்தம்? அதுக்கு மீனிங் என்ன? கண்டதுட்டமாக வெட்டி போட்டுருவேன்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தை பிரயோகம் இப்படி இவர் சொல்லியிருக்கார் முதலமைச்சர்ன்ற கோணத்தில் திமுக அவனுடைய சட்டப்பிரிவு வழக்கு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வழக்கை பதிவு பண்ண உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுமா? இன்றைக்கி எல்லா அவதூறு வழக்குகளையும் பதிவு பண்ணுறதுக்கு உத்தரவு எல்லாத்தையும் கண்மூடி பார்த்துக்கிட்டு இருக்கே உயர்நீதிமன்றங்கள், நீதிபதிகள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சொல்லுங்கள். ஆக்சுவலாக முக ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. அந்த பதிவில் வந்து நடக்கிறது வந்து சாத்தான் ஆட்சியா சத்தியத்தின் ஆட்சியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து தாவேக்காவோட ஐடி சைட்லேருந்து நிறைய வந்து அதாவது திமுக வந்து தோல்வியை வந்து ஏற்றுக்க மனம் இல்லாமல் வந்து வன்மத்தை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறது சாத்தான் ஆட்சியா சத்தியத்தின் ஆட்சியா மக்களுக்கே தெரியும், ரொம்ப எகத்தலமாக வந்து திமுகலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திமுக வந்து எது செஞ்சாலும் தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு டெவில்ஸ் ஆட்சி தானே இப்போ நடத்திட்டுருக்கு. அப்போ திமுக வந்து எதுக்கெடுத்தாலும் பழியை தூக்கி திமுக மேலே போடுறது, கரண்ட் வரலைன்னா கலைப்பாரியை தூக்கி இன்னும் திமுக மேலே போடுறது, 100 ஏக்கர் நிலத்தை வந்து 2 கோடிக்கு எழுதி கொடுத்து பழியை தூக்கி திமுக மேலே போடுறது, இப்படி எல்லா பழியும் தூக்கி திமுக தான் செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு பழியை தூக்கி திமுக மேலே போடுறது, இப்படி வந்து இந்த மாதிரி ப்ராக்சி அரசு தானே இங்கே நடக்குது. அப்போ நீங்கள் இவங்ககிட்டருந்து சாத்தான் ஆட்சி இல்லாமல் இது என்ன சத்தியத்தின் ஆட்சியாக நடக்குதுங்க? சொல்லுங்க பாபு. தமிழக காவல்துறை துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற நிலையில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் ஏனென்றால் அவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை. எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அதை விட்டுட்டு எதிர்ப்பவர்கள் அத்தனை பேர் மேலேயும் வழக்கு போட்டு துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும், அது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பவரை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலாக இப்போ வந்து இடைத்தேர்தல் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு செய்தி தொடர்ச்சியாக வந்து பேசப்படுறது என்னென்னா, கனிமொழி அவர்கள் வந்து மாநில அரசியலுக்கு வந்து திரும்ப வர வந்து திமுக வந்து முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதாவது சட்டசபைக்குள்ளே பெண்ணான் என்ன விஜய்க்கு எதிராக வந்து களமாடுறதுக்கு வந்து எந்த ஒரு குரலுமே இல்லை. ஸோ அதனால் வந்து திமுகலேருந்து கனிமொழி அவர்களை வந்து மாநில அரசியலுக்கு வந்து இடைத்தேர்தல் மூலமாக ஜெயிக்க வச்சு சட்டசபை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இருக்குது மற்ற பெண்கள்லாம் இல்லையா? பிரேமலதா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? பிரேமலதா மேடம் கேட்குற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியுமா? இருந்தாலும் ஒரு திமுக தான் ராகுல் காந்தியை கவனிக்கிறதுக்கு தான் கனிமொழி அங்கே இருக்காங்க. அவங்க எதுக்கு அந்த எம்பி பதவி என்ன ஏடிஎம்கே மாதிரி நினச்சிங்களா? அது எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே கொண்டாந்து அப்படி என்ன ஏங்க
ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய எம்பிகள் எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த இந்த ஜோசப் விஜய் என்ற முதலமைச்சரை ஆன் த ஸ்பாட்டில் எந்திரிச்சு பதில் சொல்லுங்கள். உதயநிதி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணி 8 எம்எல்ஏக்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சமூக நீதி எஸ்சி/எஸ்டி எம்எல்ஏக்கள் உருவாக்கியிருக்கோன்னு சொல்கிறீங்கள, அந்த 8 எம்எல்ஏக்கள் பேரை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டாருன்னா இவரால் சொல்ல முடியுமா? 4 எம்எல்ஏக்கள் பெண் எம்எல்ஏக்கள் பேரை கேளுங்க, இவரால் சொல்லிடுவார் அவர். ஏங்க நீங்கள் வேறு இதுக்கே பதில் சொல்லலை, இது எது கனிமொழி வரணும்? சார், இப்போ இப்படி வர இந்த டீலிமிட்டேஷன் பில்லை திமுக வந்து ஆதரித்து வாக்களிக்குமானால் தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா வந்து கடுமையாக விமர்சிப்பாங்கல்ல. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அந்த சட்ட நகலெல்லாம் இருத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்ப்பை காட்டினார். ஆனால் தேர்தல் தோல்வியேற்றதுக்கப்புறம் வந்து பாஜக கிட்ட வந்து பொண்ணாக்கிட்டாங்க அப்படின்னு விமர்சிக்க மாட்டாங்க. சாத்தான் வேதம் முதலாமா? தாவேக்கா கவர்மெண்ட்டே ப்ராக்சி பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டு தான். இவங்க வந்து திமுகவை குறை சொல்கிறதுக்கு எந்த தகுதி இருக்குது சொல்லுங்க பாப்போம். டீலிமிட்டேஷனில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுவதற்கு திமுக தயாராக இல்லை. திமுகவினுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுமானால், திமுகவினுடைய திருத்தங்கள் ஏற்கப்படுமானால், அப்படி அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு மோடி செயல்பட்டால் ஆதரிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஏற்கவில்லை என்று சொன்னால் எதிர்த்து வாக்களிப்பார்கள், கண்டிப்பாக எதிர்த்து வாக்களிப்பார்கள். அதில் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இவர்களை குறை சொல்வதற்கு அளவுக்கு தாவேக்கா வளர்ந்து விட்டதா என்ன? இவர்களை குறை சொல்வதற்கு அளவிற்கு தாவேக்காவுக்கு அந்த அரசியல் ஞானம் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? டீலிமிட்டேஷன் பற்றி என்ன தெரியும் தாவேக்காவிற்கு சொல்லுங்கள். டீலிமிட்டேஷன் பற்றி என்ன அடிப்படை ஞானம் இருக்கிறது தாவேக்காவிற்கு? அவர் சொல்லியிருந்தார் லாஸ்ட்டாக வந்து டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கிற விதத்தில் வந்து. சரி, எப்படி எதுக்குறான்னு சொல்லுங்கள், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அவர் டீலிமிட்டேஷன் எதுக்காக எதுக்கணும்? சரி, எதுக்குறீங்க, அதுக்கு என்ன மாற்று கொண்டாடணும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஜோசப் விஜய் அவர்களை கொஞ்சம் பேச சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா கேள்வி கேட்டு நீங்கள் அவர்கிட்ட பதில் வாங்கிடுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், வாங்க முடியுமா? என்னத்தையோ எதிர்க்கிறோம், யானைனா ஏறுறான், குதிரைனா குர்றோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். இவர்களுக்கும் கொள்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? எனவே இது ப்ராக்சியினுடைய பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டு தான் தாவேக்கா கவர்மெண்ட்டு. எனவே தாவேக்கா கவர்மெண்ட் பிஜேபியினுடைய திட்டங்களை எதிர்க்கும், போராடும் என்றெல்லாம் நம்பினால் நம்மளை போல் ஒரு இழித்தவாயர்கள் யாரும் இல்லை. ஓகே. ஆனால் அதே பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து திமுக வந்து டீலிமிட்டேஷன் எதிராக தான் நிற்கணும், மாநில உரிமைகளுக்கு எதிராக வந்து செயல்படுற விஷயங்களை வந்து திமுக வந்து எதிர்த்து தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து பார்த்து தான். இதுவரைக்கும் காங்கிரஸ் எடுத்து போட்ட துரும்பு என்ன டீலிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக? இதுவரைக்கும் காங்கிரஸ் எத்தனை மாநிலங்களில் போராட்டத்தை நடத்தியிருக்கு? திமுக போராட்டம் நடத்தியது, திமுக அதுக்கான சென்சிட்டிவ்னஸை க்ரியேட் பண்ணிச்சு, திமுக எலெக்ஷன் நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கிச்சு, திமுக தென் மாநில முதல்வர்களை கூட்டி ஒரு டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணிச்சு. இது வரைக்கும் காங்கிரஸும் ராகுல் காந்தியும் அள்ளி போட்ட துரும்பு என்ன? அதாவது ஒன்று சொல்லுங்கள் பாப்போம். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் இந்திய அளவில் காங்கிரஸ் செய்த போராட்டம் ஒன்று சொல்லுங்கள் பாப்போம். அப்போ காங்கிரஸ் irrelevant டுடே. காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி மாதிரி பாராளுமன்றத்தில் புலி, வீட்டில் எலி, அவ்வளோதான். ஜென்ரலாக இப்போ வந்து திமுக பாஜக கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொல்லி செய்திகளில் நிறைய விஷயங்கள் வருது. இது கட்டமைச்சு இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்களா, இல்லை உண்மையிலேயே எதுவும் நடக்கிறதுக்கு எதுவும்? இது வந்து தனது மறைமுக கூட்டணியை மறைப்பதற்கு தாவேக்கா பிறப்பிவிடும் தாவேக்கா அமைச்சர்கள், இந்த நிர்மல்குமார் போன்ற ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிறப்பிவிடக்கூடிய ஒரு அவதூறு தான் அது. காங்கிரஸ் போன்ற ஒரு முதுகில் குத்திய கட்சி, காங்கிரஸ் எப்படி இந்த தேர்தலில் திமுக தோற்கவும் அடுத்த நாளே தாவேக்காவிடம் சென்று சரணடைந்ததோ, அப்படி வந்து காங்கிரஸ் திமுக ஒன்றும் சரணடையலையே. திமுக ஒன்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளை முதுகில் குத்திவிட்டு மோடி வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் கஷ்டப்படும் பொழுது மோடிக்கு ஆதரவாக சென்று தனது எம்பிக்களை கொண்டு போய் அடமானம் வைத்து விடலையே, வைக்கலையா? வச்சிருக்கலாம்ல. சந்திரபாபு நாயுடு கிடைத்த அதே மரியாதை, நிதிஷ்குமார் கிடைத்த அதே மரியாதை திமுகவும் கிடைத்திருக்கும். ஏன் அதை செய்யலை? இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒரு துரோகி கட்சி அல்ல திமுக. எனவே திமுக ஒரு கொள்கை வழி நிற்கக்கூடிய ஒரு கட்சி. எனவே அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள், காங்கிரஸ் மாதிரி செய்ய மாட்டார்கள். எனவே காங்கிரஸுக்கும் தாவேக்காவிற்கும்
திமுக எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்வதற்கு கிஞ்சித்தும் அருகதை இல்லை. ஆக்சுவலாக வந்து திமுக சார்பில் இருந்து வந்து மேகதாது குறித்து விவாதம் நடத்த முதல் விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சபாநாயகர் கிட்ட. உடனடியாக விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து இது வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் இருக்குது. ஸோ அந்த மேகதாது குறித்து விவாதம் பண்ணும்போது அவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி, காங்கிரஸ் ராகுலுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் வந்து டீலிமிட்டேஷன் பில்லுலாம் வந்து இவங்க கிட்ட திமுக கிட்ட ஆதரவு கேட்டாங்க, அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ இந்த விவாதம் முதல்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து பண்ணது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஒரே கல்லில் 10 மாங்காய் கூட அடிப்பாங்க திமுக, வாய்ப்பு கிடச்சா அடிப்பாங்க. ஜூன் 12ஆம் அணை திறக்கணும், ஒரு அணையும் திறக்கலை. ஜூன் மாதம் தண்ணி வரலை, ஜூலை மாதம் தண்ணி வரலை, ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது, வருமா வராதான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழல் 2023லேயும் வந்துச்சு. அப்போ வந்து திமுக அரசு வந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகி சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் CWMAக்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வைத்து தண்ணியை ரிலீஸ் பண்ண வைத்தார்கள் திமுக ஆட்சி. இப்போ தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம். மேகதாது குறித்து வந்து மேகதாது குறித்து என்ன மீட்டிங் போட்டு 2 மாதம் கழிச்சா? 2 மாதமாக தண்ணி வரல சார்? இல்லை DK சிவகுமார்கிட்ட பேசுனீங்களா? இல்லை உங்கள் உடன் பிறந்த சகோதரர் திரு ராகுல் காந்திகிட்ட பேசுனீங்களா? இல்லை உங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு திருமாவளவன்ட்டெல்லாம் பேசினார் மல்லிகார்ஜுன கார்கே, அந்த கார்கேட்ட பேசுனீங்களா? DK சிவகுமார்கிட்ட பேசுனீங்களா? யார்கிட்டையும் எதுவும் பேசவே இல்லை. உங்கள்கிட்ட இருந்து ரிக்வஸ்ட்டே வரலன்றாரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். அப்போ நீங்கள் என்ன டேஷ் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன டேஷ் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? என்ன டேஷ் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ கேட்பானா இல்லையா? தற்போது நடக்கும் நிறைய அரசியல் குறித்தும் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் குறித்தும் நீங்கள் வந்து விரிவாக பேசுனீங்க. இந்த நேரத்துக்கு நன்றிப்பா, மிக்க நன்றி.